டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இந்த கண்டென்ட் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். குடிமகன், குடிமகள், அதாவது இவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருடம் அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்த உடனே அதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அப்போ இப்போ ரீசெண்டாக இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் நம்ம கிட்ட தொடர்ந்து இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு, அதாவது இப்போ விலைவாசி ஏறுது, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அப்புறம் ஏங்க இந்த கவர்மெண்ட் தாங்க நோட் அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு மைசூரில் ஒரு இடம் ஒன்று இருக்குது நோட், இதுக்கு ஆர்பிஐ இது. ஸோ அதுக்கப்புறம் விஜயவாடாவோ சம்திங் ஏதோ ஒரு இடம், சரியா டக்குன்னு ஞாபகம் இல்லை, ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு போட்டு விட்றேன் பாருங்க. இந்த மாதிரி இடம் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா அடித்து மக்களுக்கு கொடுத்தா ஏழை மக்கள்லாம் இல்லாமல் எல்லாருமே அவங்க பார்க்கல வந்துட்டு நல்லா சந்தோஷமா இருந்துட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. என்னால் இந்த ஒரு விஷயத்த டெக்னிக்கல் டேர்ம்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்க முடியும். பட் இருந்தாலும் டெக்னிக்கல் டேர்ம்ல கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சொல்லும் பொழுது இன்னும் உங்களுக்கு புரியும். அதில் இந்த கதையை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நான் வேற வேர்டில் நமக்கு புரியுற மாதிரி பாஷையில் நான் உங்கள்கிட்ட வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது ஏன் நம்மளால நினைத்தாலும் இவ்வளோ பணம், நிறைய பணத்தை அடிக்க முடியாது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொன்று வேற கேட்டாங்க, வெளிநாட்டுலலாம் கடன் வாங்குறோம், அப்புறம் எதுக்குங்க அந்த கடனெல்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வேற கேள்வி. ஸோ எல்லாத்துக்கும் பதிலாக இந்த ஒரு வீடியோ இருக்கும். உங்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, இல்லை நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸ் குரூப், இல்லை ஃபேமிலி குரூப், எல்லா குரூப்புக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கணும். ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு, அது வந்துட்டு ஒரு மன்னராட்சி காலமே வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நாடு அப்படின்றது இருக்குது, அது தனி தீவில் இருக்க அந்த ஒரு நாடு. ஏன்னா தீவுனா தான் நமக்கு ஈஸியாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தீவு இந்த மாதிரி கண்டமாக தானே பிரிஞ்சிருக்கு எல்லாமே, அதனால தீவே எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு நாடு வந்துட்டு இருக்கு. அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னர், அவருக்கு வந்துட்டு தன் நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது. ஒரு நாள் தன்னுடைய மந்திரிகள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த நாட்டு மக்களை பார்க்கறதுக்காக வெளியில போறாரு. வெளியில போன உடனே இவர் வந்துட்டு பெரிய வாகனத்துல போறாரு. அந்த வாகனத்துல போகும், வாகனம்னா அதான் குதிரை வண்டி, இதுல வந்து போறாரு. நல்ல விலை உயர்ந்த குதிரை வண்டி. யாரோ பெரிய பணக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க ஏழையா இருக்கக்கூடியவங்க அவங்க என்னன்னா, அந்த குதிரை வண்டி பக்கம் வந்து காசு கேட்டுட்டு நிக்கிறாங்க. அப்படி காசு கேட்டு நிக்கிறத பார்த்த உடனே அந்த மன்னருக்கு கோவம் வந்துருச்சு. என்னது, என் நாட்டுல என் குடிமக்கள் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களா, காசு இல்லாம இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கோவம் வந்துருச்சு. கோவம் தானே அவர் என்ன பண்றாருன்னா, உடனே அவர் வந்துட்டு ஊரெல்லாம் போய் சுத்தி பாக்குறாரு. எல்லா இடங்கள்லுமே இந்த மாதிரி ஏழ்மை அப்படின்றது இருக்கு. ஒரு இடங்கள்ல பணக்காரங்க இருக்கிறாங்க, ஒரு இடத்துல ஏழ்மை இருக்கிறாங்க. இது கலந்து இருக்கிறதுனால இவருக்கு கோவம் வந்துச்சு. தன்னுடைய வந்து சபை, மன்னர், மந்திரிகள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா, அவங்க எல்லாத்தையும் பேசுறாரு. என் நாட்டுல ஒரு ஏழை கூட இருக்கக்கூடாது, எல்லாரும் பணக்காரங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. அங்க இருக்கக்கூடியவங்களும் மன்னர் என்ன சொன்னாலும் ஆமா சொல்லுவாங்க. ஆனா ஒரே ஒரு மந்திரி மட்டும், இல்ல மந்திரி இதை நம்ம பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப வந்துட்டு எல்லாரும் என் பேச்சை கேட்கும்போது, நீ மட்டுமா ஒருங்க ஓரமா போய் நில்லு அப்படின்ற மாதிரி ஒரு மந்திரியை துரத்தி விட்டுறாரு. இப்ப அந்த மந்திரி அரண்மனை விட்டு வெளியே போயிடுறாரு. இப்போ மன்னர் என்ன செய்யறாருன்னா, எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு 1000 பொற்காசு, 1000 வெள்ளி காசு, தங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அள்ளி கொடுக்குறாரு. எல்லாரு கையிலுமே காசு இருக்கு. எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, சந்தோஷமா இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க. இப்படியே போய்கிட்டே இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கலாம். இன்னொரு நாள் போறாரு. இன்னொரு நாள் போகும் பொழுது இப்ப அவர் வந்துட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே பாக்குறாரு. மக்கள் மறுபடியும் அப்படியே தான் இருக்கிறாங்க. மன்னர்கிட்ட வேற நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விலைவாசி அதிகமாக வச்சு விற்கிறாங்க, இந்த மாதிரி கொடுமை பண்றாங்க மன்னா அப்படின்னு சொல்லி வந்துட்டு மன்னர்கிட்ட போய் எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே மன்னர் வந்துட்டு இது என்னடா கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லி மன்னர் போய் கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்கும் பொழுது வந்துட்டு, மன்னா நான் இந்த பொருளை வந்துட்டு, அதாவது அரிசின்னு வச்சுக்கோங்க, அரிசியை வந்துட்டு அந்த ரேட்டுக்கு கொடுத்தேன். இந்த ரேட்டு கொடுக்கும்போது வேற ஒருத்தர் வந்து, இல்ல எனக்கு வந்துட்டு இதை விட அதிகமான ரேட்டுக்கு இதே மூட்டையை கொடு அப்படின்னாரு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த ரேட்டுக்கு வந்துட்டு இதை கொடுத்துட்டேன், அவரும் வாங்கிட்டு போயிட்டாரு. மறுபடியும் வர்றவங்க இதை விட அதிகமான ரேட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களும் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்படியே தொடர்ந்து வராங்க. இப்ப இவங்க வரும்பொழுது, யாரோ ஒருத்தர் வரும்பொழுது முதல்ல இருந்த விலையும் இப்பயும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. இப்ப விலை அதிகமா இருக்குது மன்னா, நான் என்ன பண்றது? அவங்க தான் வந்துட்டு அதிகமான காசு கொடுத்து தனக்கு தேவையான வாங்கிட்டு போயிடுறாங்க. நான் என்ன பண்றது அப்படின்னு வந்து கேட்க, சரி ஓகே, நான் வந்துட்டு நம்மளுடைய இதுல இருந்து அரண்மனையில இருந்து நிறைய அரிசியை அனுப்பிடுறேன், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு நாள் மன்னர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. இப்ப என்னன்னா கோதுமை இல்லை. ஏன்னா அது வேற பூமி, அது வந்துட்டு ஒரு தீவு அப்படின்றதுனால அங்க விவசாயம் பண்ண முடியாது. அங்க வந்துட்டு முழுக்க முழுக்க அந்த மீன்லாம் வைக்கிறாங்க, அந்த மாதிரி வியாபாரம் மட்டும்தான். இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப வந்துட்டு இது இல்லை, அதாவது கோதுமை இல்லை. கோதுமை இல்லைன்னு கம்ப்ளைண்ட், கோதுமை விலையும் ஏறி போச்சு.
இப்போ அடுத்தது வந்துட்டு மன்னருக்கு கோவம், என்ன இப்படி நடந்துட்டு இருக்கு, எதுக்கு நம்ம வந்துட்டு விற்கிறவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி மன்னர் போய் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு பாத்தீங்கன்னா, இந்த கோதுமை இங்க விளைச்சல் கிடையாது, வெளியில இருந்து வரணும், வெளியில கிடைக்கல, வெளியில இருந்து வரல. இப்ப என்னாச்சுன்னா அங்கனுக்குள்ள இருக்கிறது தான் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால மக்கள் கிட்ட பணம் நிறைய இருக்கு, ஆனா பொருள் இல்லை. பொருள் இல்லைன்ன உடனே எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட இத்தனை லட்சம் இருக்கு, இத்தனை கோடி இருக்குதா, இதை வச்சுட்டு எனக்கு ஒரு 1/2 மூட்டை அரிசி கொடு அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விலைவாசி உங்களுக்கு உயரும். இப்படி எல்லார் கையிலுமே காசு இருக்கும் பட்சத்தில் விலைவாசி உயரும். ஸோ இப்போ இந்த இடத்துல இவர் பண்ண ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால இங்க இவ்வளவு மாற்றம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அவங்க எல்லாருமே வந்துட்டு காசு கொடுத்து எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ விவசாயம் பண்ணினாலும் அதுக்கான டைம் எடுத்துக்குள்ள, அந்த டைம் யார் கொடுப்பா? பணம் இங்க நிறைய இருக்கு, அதுக்கான டைம் இருக்கணும் இல்லையா? இப்போ இந்த பிரச்சனை. இப்போ மன்னருக்கு ஒரே குழப்பம், என்ன இப்படி நடந்து போச்சு, நம்ம வந்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைச்சாலும் எப்படி போனோம், இதுல வேற விலைவாசி வேற ஏறி போச்சு, வெளியில இருந்து வரக்கூடிய பொருள் வரல, இங்க விவசாயம் பண்ணது இருந்து எல்லாமே காலியாகி போச்சு, இனி வெளியில இருந்து தான் வாங்கணும்னு சொல்லி. இப்போ வெளியில இருந்து வாங்கணும்னா நம்ம இங்க இருந்து ஏதாவது கொடுக்கணும். இங்க இருந்து வந்து நீங்க காசு இருந்தா, என் காசு வந்துட்டு 10 லட்ச ரூபா, என் நாட்டு மணியை நீ வச்சுக்கோ, இந்த 50 கோடி ரூபா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. அதுக்கு தான் யூஎஸ் இருக்குது. ஸோ அவங்க காசை ஒரு காமனா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மன்னர் வெளியில இருந்து எதை கொடுத்து வாங்குவாரு? இவர் நாட்டுலனா அவர் நாட்டுக்குள்ள மட்டும் தான் அந்த காசு செல்லும். அப்ப இவர் என்ன பண்ணும், இங்க இருக்கக்கூடிய பொருள், இப்பதான் இந்த பண்டம் மாற்று முறை அப்படின்றது இதுக்குள்ள வருது. அப்போ இங்க இருக்கக்கூடிய பொருள் ஏதாவது ஒன்று இங்க கொடுத்து, இல்ல உலக வங்கியில ஏதாவது மெயினா இருக்கக்கூடிய ஒரு, அதாவது எல்லா நாட்டிலுமே செல்லக்கூடிய பணம் அப்படின்னா யூஎஸ் டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உலக வங்கியில கடனை வாங்கி அதை ஷேர் பண்ணி ஒரு பொருளை வாங்குறது. இல்ல நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒன்றை வந்து இம்போர்ட் பண்றது. எப்பா இந்தப்பா, இப்போ பக்கத்து வீட்டுல தான், என்கிட்ட காப்பி தூள் இருக்கு, உங்கள்கிட்ட சக்கரை இருக்கா, அந்த மாதிரி வாங்குறது. இப்போ என்கிட்ட காப்பித்தூள் இருக்கு, இந்தாங்க நீங்க வந்து காப்பித்தூள் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ என்கிட்ட காப்பித்தூள் நிறைய இருக்குது. அப்ப நான் என்ன சொல்லுவேன், காப்பித்தூள்லாம் வேணாம், நீ வேணா வந்துட்டு பால் கொண்டு வா அப்படின்னு போனோம். ஸோ இப்படிதான். அப்போ நம்ம நாடு செழிப்பா இருக்கணும்னா உற்பத்தி அப்படின்றது அதிகமாகும். இதை அந்த மன்னர் புரிஞ்சுக்கிறார். அப்ப இங்க இருந்து ஏதாவது வெளியில போகணும். அப்ப என்னன்னா ஃபிஷ், அந்த மீன். அப்ப அந்த மீன்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம், மீன் வளத்தை பிடிப்போம், மீனை பிடிச்சி நிறைய பேருக்கு இம்போர்ட் பண்ணுவோம், எந்த நாடு கேக்குதோ அந்த நாட்டுக்கு. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இங்க பணம் அதிகமா இருக்குது, யாரு வேலைக்கு வருவா? பணம் அதிகமா இருந்தா, என்கிட்ட தான் பணம் இருக்குது, நான் வீட்டுல இருந்து காசு கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி வெளியில இருந்து அந்த மன்னர் பொருளை கொண்டு வந்து உள்ள இறக்குனாலும் அதுதான் நடக்கும். ஸோ அப்படி பண்ணாலும் இது இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்துட்டு இந்த நாட்டுக்குள்ள மட்டும் செல்லக்கூடிய விஷயம் வெளிநாட்டுகள்ல செல்லாது. அப்போ வெளிநாடுகளுக்கு தேவையான பொருட்களை நம்ம நாட்டுல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணா மட்டும்தான், அதாவது வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அனுப்பும் பொழுது அப்பதான் நமக்கு வந்துட்டு அவங்க ஒரு பணம், காமனான ஒரு பணம் அப்படின்றது யூஎஸ்ல கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்ட இப்ப நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த மன்னருடைய இடத்துல கோதுமை இல்லை, அரிசி இல்லை. அப்ப மன்னர் என்ன செய்வாரு, கோதுமை அரிசி எந்த நாட்டுல இருக்கு, உங்களுக்கு இருந்தாங்க, நாங்க மீன் கொடுக்குறோம், எறா கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு சுறா கொடுக்குறோம், புறா கொடுக்குறோம், இந்த மாதிரி ஏதாவது அவங்க நாட்டுல விளையக்கூடியதை கொடுக்குறோம், நீங்க வந்துட்டு எங்களுக்கு கோதுமை அனுப்புங்க, அதுக்கப்புறம் அரிசி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி வரும். இப்ப என்ன ஆகும்னா, விலைவாசி அதிகமா இருக்கு, இப்ப மன்னர் இதை எக்ஸ்போர்ட் பண்ணி மறுபடியும் அதை வந்து வாங்குறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், காசு இருக்கக்கூடியவங்க, இந்த பெட்ரோல் பங்க்ல ஒரு விஷயம் நடந்தது தெரியுங்களா, காசு இருக்கக்கூடியவங்க நல்ல பெரிய பெரிய பேரல்லாம் எடுத்து, அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணி, அதெல்லாம் நிறைய பஞ்சாயத்து நடந்தது, 2 பேர்த்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நல்ல பெரிய பெரிய பேரல்ல பிடிச்சிட்டு போயிட்டு அவங்க வச்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல முன்கூட்டி எல்லார்கிட்டையுமே காசு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, முன்கூட்டியே முன்னாடி போறவங்க அடிச்சுப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க, எனக்கு கூட இந்த காசு இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி, எனக்கு கூட அப்படிம்பாங்க. அதை இம்போர்ட் பண்றதுக்கே நம்ம காசு கொடுத்து வாங்கல, நம்ம கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்தா ஆகணும். அப்போ வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொருள் தான் மெயின். நம்ம ஊருக்குள்ள, நம்ம நாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டா அந்த பணத்துக்கான வேல்யூ அது மாறிடும். அதுவே எங்கிட்டையும் வந்துட்டு சக்கரை இருக்கு, உங்ககிட்டயும் சக்கரை இருக்குன்னா அது செல்லாது. அந்த மாதிரி தான் அது. அதாவது அந்த பேப்பர்னு சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் வந்து ஒரு பேப்பர், காகிதம் மாதிரி தான் அது. அதுக்கு வேல்யூ இல்லாம போயிடும். அதனாலதான் இந்த தேவையான அளவு, அதாவது பொருளாதாரம், இந்த பொருளாதாரத்துக்கு தகுந்தாறு போல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரிசர்வ் வங்கி சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அச்சிடுதல் அப்படின்றது நடக்கும். உலக பொருளாதாரம், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வரும். இதெல்லாம் நம்ம இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், இன்னும் குழப்பம் தான் வரும். ஸோ சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, என் வீட்டில் நான் வந்துட்டு இப்போ என்னுடைய வந்துட்டு ஒரு ஏக்கரா வந்துட்டு காட்டில் நெல் போட்டிருக்கேன். பணங்கன்னு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பணம் எதுவுமே கிடையாதுங்க. அந்த காலம் பண்டம் மாற்று முறை மாதிரி. இப்போ என் பக்கத்து வீட்டில் இடத்துல இருக்கிறவரு, அவரும் என்ன பண்ணாருன்னா நெல்லை போட்டாரு. ஆனா நான் இங்கிருந்து, ஸோ வேற எதுவுமே கிடையாது, சுத்தி காடு தான். இப்போ இங்க இருக்கிற ஒரு நெல் போட்டிருக்காரு, நானும் நெல்லை போட்டிருக்கேன். இப்போ என்னன்னா, இவர் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் நெல்லை போட்டிருந்தேன், இவர் வந்துட்டு காய்கறி தோட்டம் வச்சிருந்தாரு. அப்போ நான் நெல்லை கொடுத்துட்டேன், அடிக்கடி காய்கறி வாங்கிப்பேன். காய்கறி டெய்லி வாங்கிட்டு நான் அறுவடை பண்ணணும்னு நெல்லை கொடுத்துருவேன்.
ஸோ இப்படி நான் மாற்றிக்கிட்டு இருந்தேன், எனக்கு கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னாச்சுன்னா, நானும் நெல் போட்டேன், இவரும் நெல் போட்டார். எப்படி நான் இவர்கிட்ட அதை கொடுக்க முடியும்? அவரும் என்ன மாதிரியே வந்துட்டு இன்னும் 2 ஏக்கர் எக்ஸ்ட்ரா போட்டு நெல் வச்சிருக்கிறாரு. இப்போ என்ன ஆகும்? அது இவர்கிட்டயும் இருக்கு, எங்கிட்டையும் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல அந்த பணமும் எங்கிட்டையும் அதிகமா இருக்கு, உங்ககிட்டயும் அதிகமா இருக்கு. ஸோ யார் முன்னாடி போறாங்களோ அவங்க போய் வாங்கிக்க வேண்டியதான். அப்போ பணம் அப்படின்றது செகண்டரி. நம்ம வந்துட்டு நாட்டுக்குள்ள எடுத்துக்கும் பொழுது, அந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கும் பொழுது அந்த இடத்துல என்கிட்ட நிறைய இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அது வெளியில போகணும், ரொட்டேஷன் ஆகணும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அந்த பணத்தை வந்துட்டு உங்ககிட்டயே வச்சிருந்தீங்கன்னா அந்த பணத்துக்கான மதிப்பு இருக்காது. இன்னைக்கு வந்துட்டு யூஎஸ் டாலர் வந்துட்டு நான் 3 மாசத்துக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது 90 ரூபா இருந்தது. இன்னைக்கு யூஎஸ் டாலர் எவ்வளவு இருந்தீங்கன்னா 94 ருபீஸ் அப்படின்றது. 94 ரூபா விலை ஏறி. ஏன் ஏறி இருக்கு? பஞ்சாயத்து தான். ஸோ இதுதான் அவங்களுடைய மணி ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான், ஏன்னா அது உலக நாடுகள்ல இந்த எண்ணெயை இதன் மூலியமா தான் வந்துட்டு வாங்கணும் பிடிக்கணுன்ற மாதிரி அது அப்பையில இருந்து போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதுதான் அப்பையில இருந்து வந்துட்டு அவங்க அப்படி இப்படி பண்ணி உள்ள வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. பட் இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம இதுக்கு அந்த நோட் அடிக்காததுக்கான காரணம் அப்படின்றது ஸோ இந்த மெயின் ரீசன் மட்டும்தான். உங்ககிட்ட பொருளா இருக்குது அப்படின்னா, அப்போ பணத்துக்கு இதுவே கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம ஊருக்குள்ள இருக்குது. அதெல்லாம் நம்மளுடைய கவர்மெண்ட் அதை சரியா ஹேண்டில் பண்ற வரைக்கும், அந்த மன்னர் அதை சரியா ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னா அது கரெக்டா இருந்திருக்கும் அவங்கவுங்களுக்கு. அப்போ அந்த மன்னர் என்ன செஞ்சிருக்கலாம்னா, ஒரு வேலை வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நிறைய இம்போர்ட் பண்ற பிசினஸை பண்ணியிருக்கலாம். அப்போ வந்து மீனுக்கு வந்துட்டு ஆள் தேவை, மீனை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஏரியாவில் மீன் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இதை நம்ம வெளிநாடுகளுக்கு அனுப்பணும்னா அதுல வர காசு டாக்ஸி. ஸோ டாக்ஸ் போடுறது பார்த்தீங்கன்னா அந்த காசு தான் கவர்மெண்ட்டுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி வரும். நம்ம வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கோம், இங்கேருந்து நம்ம வந்து ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணி பைக்கில் எடுத்துட்டு போயிட்டு மார்க்கெட்டில் கொடுத்துட்டு வரது அப்படியே யோசிச்சுட்டு இருக்கோம். இது கிடையாது. இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போகிறது அப்படின்றது பெரிய கப்பல் மூலியமா போகும். ஏன்னா கப்பல் தான் மிகப்பெரிய ஒரு வணிகம். கப்பலில் தான் போகும் இந்த நாட்டில இருந்து மற்ற நாட்டுக்கு. ஸோ ஒருவேளை வண்டியில போற மாதிரி இருந்தால் அது வந்துட்டு வண்டி வழி இருக்குது அப்படின்னா வண்டி போயிடும், அங்கேருந்து போயிடும். ஸோ பட் மெயினாக எல்லா நாடுகளுக்கும் பொருள் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கப்பல் மூலியமா தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ வணிகம் இப்படிதான். அதனால தான் கப்பல் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஈரான்ல வெளியில வரும் பொழுது அந்த தடை பண்ணி நிறுத்திட்டாங்க, அங்கே கண்ணிவெடி போட்டுருங்க அப்படின்னு சொல்றதுனால தான் அங்கேருந்து கப்பல் வரல. ரீசெண்டாக கூட பாகிஸ்தான் இதுல வந்துட்டு ஏதோ குண்டு போட்டாங்க, பாகிஸ்தான் கப்பல் மேல ஏதோ தாக்குதல் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் தெரில. ஸோ உலகம் அது வேணாம். ஆனா நீங்க இங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, இங்க தொட்டிங்கன்னா நீங்க வெளியில தொடணும். ஸோ அது உண்மை அதுதான். நீங்க வந்து நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சக்கரை டப்பால இருக்கக்கூடிய வந்துட்டு சர்க்கரைக்கான விலை ஏறணும்னா அப்போ உலக நாடுகள்ல இந்த பிரச்சனை நடக்கும். நம்ம அடிக்கடிலாம் நமக்கு பெட்ரோல் விலை ஏறுது, இந்த ஆட்சி வந்து ஏற்றி விட்டாங்கடா. அப்படி கிடையாது. இந்த ஆட்சி வந்திருக்காங்க அப்படின்னா, நான் ஆட்சினா பொலிட்டிஷியன் இதெல்லாம் பேசல, நான் ஜென்ரலா பேசுறேன். ஸோ அப்படி நம்ம காமனா பார்க்கணும். அப்போ நமக்கு வந்துட்டு வெளியில இருந்து இதெல்லாம் இம்போர்ட் ஆகி வர்றது, வெளியில இருந்து நிறுத்திட்டாங்கன்னா இங்க என்ன நடக்கும்? இதுதான் சொல்றேன். ஸோ அப்போ நம்ம கிட்ட இருந்த ஒரு பொருள் வெளியில போகணும், அங்கிருந்து ஒரு பொருள் உள்ள வரணும். இந்த பண்டம் மாற்று முறை அப்படின்றது இன்னும் முடியல. பல ஆண்டுகள் பல கோடி வருஷங்கள் ஆனாலும் இன்னும் இந்த பண்டம் மாற்று முறைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்தந்த நாட்டுல அந்தந்த பணம் அப்படின்றது கெத்து. அதுக்குதான் ஏர்போர்ட்ல இருந்து நீங்க இறங்கின உடனே அந்த நாட்டுல வந்துட்டு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். அங்க போயிட்டு நம்பூர் காசை கொடுத்து படிக்கணும். அப்போ நம்ம நாடு அப்படின்றது அங்க வந்து லிங்க் வச்சிருப்பாங்க, அவங்களுக்குள்ள வந்து லிங்க் அப்படின்றது இருக்கும். ஸோ அதனால அது நடக்கும். இப்படிதான். மேலும் இதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி குழப்பம் வரும்ல. புரிஞ்சுதுன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட்னு சொல்லுங்க, இல்ல புரிஞ்சுதுன்னு தமிழ்ல கூட போட்டிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியும் இல்லைன்னா ஒரு தம்ஸ் அப் அப்படின்றது கொடுத்துருங்க. அப்பதான் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றத நான் புரிஞ்சுப்பேன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இது போல நல்ல பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் அதே போல நாளைக்கு வேற எந்த டாபிக் பத்தி பேசலாம் அப்படின்றத மறக்காம கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.